இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிளாக ஒரு பருப்பு பண்ண போகிறோம். இது மகாராஷ்டிரியனில் ரொம்ப ஸ்பெஷல் பருப்பு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதில் 1 டம்ளர் துவரம் பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வேக வச்சுக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம், இதை நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா குலைவாக வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ கரண்டி வச்சு மசிச்சதுமே நல்லா குலைவாக இருக்க மாதிரி நல்லா வலுவலுன்னு வந்துருச்சு. இப்போ தாளிச்சிடலாம். பருப்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கடுகுளுந்து, கொஞ்சம் ஜீரகம், ஒரு 7 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணியிருக்கேன், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பச்சை மிளகாயும் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி அதையே சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டு வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துடலாம். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பருப்பு குழம்பு வந்து தண்ணியாக இருக்கணும்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. அவ்வளவுதான். இது ஒரு கொதி வந்ததுமே நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வேகிறதுக்கு வேறு எதுவுமே இதில் இல்லை. அதனால் ஒரு கொதி வந்ததுமே நம்ம மல்லித்தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதுக்கு மேலே எதுவும் இல்லை வேகிறதுக்கு. இப்போ இதில் மல்லித்தலை தூவிக்கலாம். மல்லித்தலை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பருப்பு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் பருப்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.